வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சன் டவல் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இது அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ரொம்ப பிடிச்ச ஒரு கிச்சன் டவல். ஓகேங்களா. இது வந்து இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் அவைலபிள்ஸ் இருக்குது அண்ட் ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்குது. நான் ஆன்லைனில் தான் வந்து 3 ரோல் வாங்கினேன். ஸோ நான் ஃபஸ்ட் ரோல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து உடைக்காத ரோல். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 சென்டிமீட்டர் இன்ட்டு 21 சென்டிமீட்டர் வந்து நமக்கு வந்து சைஸ் இருக்குது. 80 புல்ஸ் வரைக்குமே ஒவ்வொரு ரோல்லையும் இருக்குது. ஸோ 80 ஷீட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கிளாத்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. எல்லாமே வாஷ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இவ்வளோ டேமேஜ் ஆகியும் நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். ஸோ வந்து 20 வாஷ் வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஷீட்ஸும் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டேர் ஆகி வர டைமில் நம்ம வந்து இதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம இதை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்க டவல். இது பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணாலும் இந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கிச்சன் டவல். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க கிச்சன் டவல்ஸு. நம்ம கட் பண்ணுற மாதிரி ஈஸியாக இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்படி இழுத்தோம் அப்படின்னா அது வந்து சூப்பராக தராய் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸ் வந்து ஒரு லேடிஸ் ஹேண்ட் கர்ச்சீஃப் சைஸில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சூப்பராக அப்சர்வ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிச்சன் வந்து நமக்கு என்றைக்குமே க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதா எல்லா லேடிஸோட விஷயமே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற லேடிஸ்க்கு டக்குன்னு தொடச்சிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அந்தளவுக்கு இது வந்து வாட்டர் ஆகட்டும் ஆயில் ஆகட்டும் சூப்பராக அப்சர்வ் பண்ணுது. இது எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். லைட் வெயிட்டாக இருக்குது, நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து மார்பிள். நான் இந்த மாதிரி தான் என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்தையும் வந்து வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா நான் வைப் பண்ணேன் அப்படின்னா சூப்பராக வைப் ஆகிடுது. ஒரு 2 மினிட்ஸில் இதுவும் வந்து ட்ரை ஆகிடுது. அந்தளவுக்கு இது வந்து சூப்பராக வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணுது. ஃப்ரெண்ட், நீங்கள் கிளாஸ் டாப்பும் சூப்பராக க்ளீன் பண்ணலாம். நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் தான் ஸ்டவ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடும். டிவி, கம்ப்யூட்டர் டேபிள், கம்ப்யூட்டர், பூஜை ரூம்ஸு அண்ட் பூஜை ரூமில் வந்து ஆயில் வந்து நம்ம திரியெல்லாம் போட்டுட்டு விளக்கு பற்றிட்டு நம்ம ஆயிலில் கையில் ஆயிரும் இல்லைங்க, அதெல்லாம் க்ளீன் பண்ணுற கூட இது சூப்பராக யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் வந்து நார்மல் கிளாத் டவல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம இந்த கிச்சன் டவல் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். எதுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஷ்யூ பேப்பர் வந்து நம்ம ஏதாவது ஃப்ரை ஐட்டம்ஸ் பண்ணோம், வீட்டில் வந்து ஃபுட்டு ஃப்ரை பண்ணுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சு ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணுவோம். அதுக்கு மட்டும் இது வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஆயில் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கீழே இருக்கிற ஆயில் மட்டும்தான் அப்சர்வ் பண்ணும். ஃபுட்டோட ஆயில்ஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. இதனால் இப்போ நான் வந்து ஒரு செராமிக் பவுல் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன். பாருங்கள். ஸோ பாருங்கள், இப்போ எந்த வெட்டுமே இல்லை. நம்ம வந்து சூப்பராக அதை வந்து தொடச்சி எடுத்துட்டோம். சீக்கிரமாக 2 to 3 மினிட்ஸில் இது வந்து வாஷ் பண்ணி காயப்பட்டதும் காஞ்சிடும். இப்போ இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் பார்த்துடலாம். மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லேடிஸ் ஹேண்ட் கர்ச்சீப் சைஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து மட்டும்தான் இதில் வந்து மைனஸு. இதோட ப்ளஸ்ஸஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி பவுல்ஸு, கண்ணாடி பவுலு, சில்வர் பாத்திரம் முதற்கொண்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து தொடச்சி எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியுது. ஸோ அதெல்லாம் தொடச்சி எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இது வந்து ரீயூசபிள் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிச்சது. ஆயில் சூப்பராக அப்சர்வ் பண்ணும். என்னோடய கவுண்டர் டாப் அண்டு என்னோடய கிளாஸ் டாப்பில் இருந்த ஆயிலை எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது பின்னாடி வந்து உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஒரு ஷீட் வந்து 20 வாஷ் வரைக்குமே நமக்கு வந்து வருது. ஸோ 6 மந்த் எபோவ் வந்து ஒரு ரோல் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பான்சர் வீடியோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்துட்டு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க வச்சுருக்க லேடிஸ் அண்ட் ஒர்க்கிங் லேடிஸ் எல்லாத்துக்குமே இந்த கிச்சன் டவல் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். வந்து ஆயில் எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்னோடய கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்வு. ஆல்ரெடி நீங்கள் இந்த ஸ்டவ் பார்த்துட்ருப்பீங்க என்னோடய வீடியோஸ்லலாம். பாருங்கள் ஆயில் வந்து எவ்வளோ ஸ்பில் ஆகிருக்குன்ட்டு. நான் வடகம் பொரித்தேன், அதில் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஆயில் ஸ்பில் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கிச்சன் டவல் வச்சு எப்படி வந்து ஒரே வைப்பில் வாட்டர்லாம் யூஸ் பண்ணாமல் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு வைப்புக்கே நிறைய ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணுது. பாருங்கள் இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிடுது. ஸோ ஃபுல்லி வந்து நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்துடலாம். இது வந்து சூப்பராக இருக்குது. இதே மாதிரி அந்த ஸ்டாண்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டு எல்லாத்தையுமே வந்து இது சூப்பராக ஆயில் அப்சர்வ் பண்ணுது, வாட்டர் அப்சர்வ் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் டாப்ஸ் மட்டும் இல்லை, டைல்ஸில் ஆயில் இருந்துனா கூட அப்சர்வ் பண்ணுது. இப்போ பாருங்கள் எப்படி ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. நம்ம தொடச்ச இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து சிந்திருக்கு. ஸோ இந்த மாவு சிந்தினதையும் வந்து இது எப்படி வந்து க்ளீன் பண்ணுது அப்படிங்கிற காட்டுறதுக்காகத்தான் நான் வந்துட்டு உங்களுக்கு இதை வந்து காட்டுறேன். ஸோ இதுவும் வந்து ஒரு வைப்பில் வந்து சூப்பராக வந்து தொடச்சி எடுத்துடலாம். இதுக்கு வாட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்றது கூட கிடையாது. சும்மா டஸ்ட் க்ளீன் பண்ணுற மாதிரி துடைக்கும் போது ரொம்ப ஈஸியாக வருது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் நான் வந்து ஃபுல்லாகவே 2 மாவு அண்ட் ஆயில் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே ஒரு டெமோ காமிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓவரால் என்னோட அடுப்பு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.